வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை மற்றும் காஞ்சிபுரத்திலிருந்து. புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புத்தாண்டில் உங்கள் எல்லாரையும் பேசணுன்ற ஒரு எண்ணம் தோணிகிட்டே இருந்தது. அதனால தான் இந்த பதிவு. நிறையா ஏன் அந்த எண்ணம் வந்தது அப்படின்னா, நேற்று திருப்பதி போயிருந்தேன். திருப்பதியில் தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த லட்டு வாங்கவும் ஃபோன் வாங்கவும் கூட திலகா, ஸ்ரீனி இவங்கெல்லாம் போயிருந்தாங்க. ஸோ அவங்க வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்கலான்னு உட்காந்துட்டு இருந்தேன். அந்த நேரம் ஒரு தோழியை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அவங்க 2020 நம்மளுடைய சேனல் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்களாம். நாங்கள் நின்றுட்டுருந்தேன், திரும்ப எந்திரிச்சு நின்றுட்டுருந்தேன். என் பொண்ணு கூட, சின்னவ கூட பேசிகிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் அவங்க தூரமாக நின்று பார்த்துட்டு கேட்கவா வேண்டாமான்னு தயக்கத்தோட முகத்தில் அவ்வளோ குழப்பமாக இருந்தாங்க. இது வெளியில் நான் போகும்போது எப்போவுமே ரெகுலராக சந்திக்கிறது தான். நானே சொன்னேன், நான் விளக்கு கடை தான் அப்படின்னு சொன்னோடனே ராஜிமான்னு சொல்லிட்டு ஓடி கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. அந்த அதுவும் கண்ணில் அவ்வளவு கண்ணீரோட, எங்கேயோ உட்கார்ந்துருக்குறோம், எவ்வளவோ தூரம் தள்ளி போய் எங்கேயோ நிற்கிறோம். அங்கே அவங்க ஆனால் மணலிக்காரங்க. அவங்க கூட ஒரு 15 நிமிஷம் இருந்திருப்பேன். அந்த 15 நிமிஷத்தில் அவங்க 2020 இப்போ வரைக்கும் நடந்த முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே கடன்னு என்கிட்ட பேசுனாங்க. எனக்கு உங்களை அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணீர் அவங்களுக்கு நிற்கவே இல்லை. அது என்ன மாதிரி அவங்க என்கிட்ட ஒட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா, என் கூடயே வாழ்கிற ஒரு அக்கா, தங்கச்சி அல்லது தோழி, ஃப்ரெண்டு கூடவே இருப்பாங்க இல்லையா, அவங்கள மாதிரி என்னைய தொட்டு அந்த கட்டி பிடிச்சிக்கிட்டதாக இருக்கட்டும். திரும்ப நாங்கள் குரூப் ஃபோட்டோ எடுக்கும்போது என் தோளில் கை வச்சு அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அந்த அன்பெல்லாம் எனக்கு அது எப்படின்னே சொல்ல தெரியல. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அது மாதிரி மதுரையிலிருந்து சமீபத்தில் வந்திருந்த விஜயலக்ஷ்மி கடைக்கு வந்திருக்காங்க. அவங்க கண்ணில் தெரிஞ்ச ஏக்கம். நான் அப்போ தான் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாததுனால அன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போய் சமைச்சு சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உட்காந்துருந்தேன். கடையிலேருந்து திரும்ப கால் வந்தது. அவங்க வந்த உடனே அவங்க கண்ணில் இருந்த ஏக்கம், சார் இங்கே இருந்தார், அவர் கால் பண்ணி கேட்டார். அப்போ தான் நான் வீட்டுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணதுனால, இல்லைப்பா பார்த்து என்னன்னு பார்த்து கொடுங்க, அனுப்புங்க, பாருங்களேன் அப்படின்னு அதோட முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 3/4 மணி நேரம் கழித்து நானும் சமையலெல்லாம் முடித்தா கடையிலேருந்து திரும்ப கால் வந்தது. காலில் என்ன சொன்னாங்கன்னா, மதுரையிலேருந்து ஒருத்தவங்க உங்களை பார்க்க தான் வந்தாங்களாம், பேசணும், அவங்கக்கிட்ட பேசவாது முடியுமான்னு கேட்டாங்க. அதனால் ஃபோன் பண்ணோன்னு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க ஃபோனை வாங்கிட்டு ஹலோ கூட சொல்லலை. அழுகுறாங்க. அப்படி ஒரு அழுக. எனக்கு ஒன்றுமே சொல்ல தோணலை. திரும்ப நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கடைக்கே வந்துட்டேன். 8:45 நைட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே இருக்கும். கையை பிடிச்சிட்டு அழுதுகிட்டே உட்காந்துருந்தாங்க. அவ்வளவு ஏக்கம், அவ்வளவு அன்பு. இதெல்லாம் நான் ஸ்கூல் படிக்கும்போது படிச்சிருக்கேன். அதாவது பார்க்காமலேயே நட்பு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் அப்படின்றது. ஆனால் என் வாழ்க்கையில் இப்போ சந்திக்கிறேன், நிறையா பெண்களை சந்திக்கிறேன். அது மாதிரி சிங்கப்பூர்லேருந்து வந்திருந்த அனுஸ்ரீ, இதெல்லாம் எனக்கு இப்போது சமீபத்தில் நடந்ததை தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் தேடி பார்க்கக்கூடிய இந்த அன்புக்கு என்ன கொடுத்தாலும் அது கைமாறாக இருக்காது. திருப்பதியில் பார்த்தவங்க பார்த்துட்டு பேசுகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டால் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அது எப்படி அவங்களால இவ்வளோ விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்க முடிஞ்சது அப்படின்ற அளவுக்கு இருந்தது. அவங்க அப்படியே என்கிட்ட பேசிக்கிட்டே அவங்க வீட்டுக்காரரை ஏக்கமாக பார்த்து சொல்கிறாங்க. நான் சொல்லிக்கிட்டே இருப்பேங்க, அவர் தாங்க என்னை கூப்பிட்டே வரலை, பாருங்கள் என்னை பெருமாள் இன்றைக்கி இங்கே சந்திக்க வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு
அந்த கையை விடவே இல்லை. ஒரு 20-25 நிமிஷம் அவங்க கூடவே தான் இருந்து திரும்ப அங்கே வெளியில் புஷ்கரணியிலேருந்து பெருமாள் புறப்பட்டு வந்தார். அது எல்லாம் பார்த்துட்டு அப்புறமா கிளம்பி வந்தோம். இந்த நெருக்கம், இந்த அன்பு எல்லா கடை வச்சுருக்கிறவங்களுக்கும் கிடைக்குமான்னா எனக்கு கண்டிப்பாக தெரியல. இது எல்லாம் பார்க்கும்போது எனக்கு இன்னுமே என்னுடைய பொறுப்புகள் கூடுது. திருநெல்வேலியிலேருந்து ஒரு அம்மா கிளம்பி விளக்கு கடையில் தான் வாங்கணும்னு சொல்லி நடராஜர் வாங்க வந்தது. வாங்கினா இங்கே தாம்மா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மெனக்கெட்டு காஞ்சிபுரத்துக்கு அதுக்குன்னே வந்திருக்காங்க. அது மாதிரி சக்தி வழிபாடில் இருக்கக்கூடிய நெதர்லாண்ட்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்க வந்து தேவி வழிபாடில் அவ்வளவு தீவிரமாக ஈஷா பைரவி வழிபாடில் இருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே என்னால் அதை ஃபீல் பண்ண முடிஞ்சது. அவ்வளோ அழகாக உடம்பையும் மெயின்டைன் பண்ணி, அவங்களும் பெரிய பசங்கள்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் ஆன்மீகத்தில் அவ்வளோ ஆழமான வழிபாட்டில் இருக்கிறவங்க, வீட்டில் தேவி எந்திரம் வச்சு வழிபடக்கூடிய அவங்க வந்து பார்த்து உங்களை பார்க்கணுன்னு எனக்கு ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருந்துச்சுமா. வந்தேன், இந்த இடத்துல அப்படி ஒரு வைப்ரேஷன் இருக்குது அப்படின்னு சொன்னது. இது எல்லாம் கேட்கும்போது எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உணர்வை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியலை. நான் என் குடும்பம் தாண்டி உங்கள் எல்லார்கிட்டேயும் வந்துட்டேன் அப்படின்றது மட்டும் தோணுது. என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைகள்னு வாழ்ந்த காலம் இனிமேல் எனக்கு இல்லையோ அப்படின்னு கூட தோணுது. இத்தனை அன்புக்கும் நான் என்ன செய்ய போகிறேன் தெரியல. அதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு புரியலை. ஆனால் எங்கெங்கேயோ இருந்து என்னை பார்க்கணும், என் மேலே இவ்வளோ அன்பாக இவ்வளோ கருணையோட அதை எப்படின்னு சொல்கிறதுனே தெரியல. தேடி வந்து பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் எனக்குள்ளே என்ன தோணுது அப்படின்னா, இவங்க எல்லாம் என் கூட வாழ்ந்தவங்களா, ஒரு காலத்தில் போன ஜென்மத்தில் என் கூட வாழ்ந்தவங்களா, என்னை பார்க்குறதுக்கு இவ்வளோ ஏங்க முடியுமா, இவ்வளோ பாசமாக இருக்க முடியுமான்றது தான் திரும்ப திரும்ப தோணுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஒவ்வொரு பெண்ணையுமே சக்தியாக பார்க்குறேன். அப்படிப்பட்ட சக்திகள் தேடி வந்து பார்த்துட்டு போகிறத அம்பாளுடைய அனுகிரகமாக தான் நான் பார்க்குறேன். அத்தனை ஆனந்தமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. எங்கே இருந்தாலும் நம்ம எல்லாம் மனசால் ஒன்றா இருக்கிறோம். வந்த உடனே அந்த இணையக்கூடிய, அந்த கையை தொடக்கூடிய, எனக்குமே வந்து அவங்கக்கிட்ட புதுசாக பார்க்குறேன்ற அந்த ஒரு ஃபீல் இல்லாமல் சந்தோஷமாக பேசக்கூடிய அந்த மனசும் அந்த எண்ணமும் எப்படி வருது அப்படின்னு எனக்குமே தெரியல. அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய அன்பை அந்த கையை நான் தொடும்போது என்னால் ஃபீல் பண்ண முடியுது. அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. நீங்கள் எங்கே இருந்தாலும் மனசால் நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கோம். இந்த நினப்பு போதும். நான் இன்னும் நிறைய தூரம் பயணப்படுறதுக்கு. நிறைய பேர் அதில் மறக்கவே முடியாத ஒரு விஷயம் என்னென்னா, அக்கா நீங்கள் காலையில் காஞ்சிபுரத்துக்கு போவேன்னு சொல்வீங்கல்லக்கா, காலையில் 4 மணிக்கு காரை எடுத்துகிட்டு காஞ்சிபுரம் போய் அம்பாளை பார்ப்பீங்கன்னு சொல்லுவீங்க இல்லையா? அது மாதிரி நானும் என் லைஃப்பில் முன்னேறி வரணும்னு சொல்லி ஒருத்தவங்க கார் வாங்கி அதே மாதிரி காமாட்சி அம்மனை பார்க்க போயிட்டு வந்து ஃபோட்டோ மெசேஜ் எல்லாம் அனுப்பிச்சாங்க. அது மாதிரி இங்கே உங்ககிட்ட ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். விஜயா ஹாஸ்பிட்டலில் ஒரு பெரிய நர்சிங்கில் ஒரு பெரிய இதில் இருக்கிறவங்க, அவங்க இப்போ தனியாக நிறைய விஷயங்கள் பண்ணி அவங்களுமே கார் வாங்கிட்டு, ராஜிமா கார் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறது, இது எல்லாமே வந்து சொல்கிறது தான். அது வந்து எல்லாருக்கும் கிடைக்கிறதில்ல. ஸோ உங்களுக்கு கடவுள் அந்த பிளஸ்ஸிங் கொடுத்துருக்காரு அப்படின்ற அந்த எண்ணத்தோட மனநிறைவோடு வாழுங்க. எல்லாருக்கும் தேவையில்லை இல்லையா? எல்லாரும் வெளியில் தான் வந்தாகணும்னு காலமும் சூழ்நிலைகளும் மட்டும்தான் ஒரு பெண்ணை வெளியில் கொண்டு வருது.
எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்த அத்தனை பேரையும் வரவேற்றுட்டு இருக்கிறதுமே ஒரு பெரிய வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கை எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. நான் அந்த வாழ்க்கையும் வாழ்ந்து முடிச்சிட்டேன். திரும்ப எனக்கு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைக்காது. நான் உங்களை பார்த்து ஏங்குறேன், நீங்கள் வெளியில் இருக்கிறவங்கள பார்த்து ஏங்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. இப்போ நாம் வாழ்ந்துட்டுருக்கிற வாழ்க்கையை என்ஜாய் பண்ணால் போதும். என்னதான் லைஃப்பில் ஜெயிச்சு எல்லா விதத்துலேயும் வந்தாலும் எல்லாரும் நினைக்கலாம் ஜெயிக்கிறவங்க எல்லாம் மன நிறைவோடு இருக்காங்களா அப்படின்னா அவங்களுக்குள்ளேயும் ஏக்கம் இருக்குது. ஒருத்தரால் ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி செய்யும்போது ஏதோ ஒன்று நம்ம மிஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மிஸ்ஸிங் எப்போதுமே இருக்கும். ஸோ இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படிங்கிறத ஏற்றுக்கிட்டு எல்லோரும் சந்தோஷமாக வாழுவோம். கூட இருக்கிறவங்கள சந்தோஷமாக வச்சுருப்போம். யாருடைய மனசையும் நெஞ்சையும் படபடக்க வைக்க வேண்டாம். யாரையுமே பழிச்சொல்லால் பேசி திட்ட வேண்டாம். அன்பாக எடுத்து சொல்லுவோம். நிறைய விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்கிறது மூலமாக நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்ப்போம். நல்ல விஷயங்களை என்னை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நிறையா விஷயங்கள் பண்ணுறீங்கன்னா உண்மையிலேயே அது எனக்கு அம்பாள் கொடுத்துருக்கிற கடமையாக பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த புத்தாண்டு நம்ம எல்லாருக்கும் மேலும் மேலும் வளர்ச்சியை கொடுக்கும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேரையும் நம்ம சந்தோஷமாக வச்சுருப்போம். சந்தோஷமாக வச்சிக்க முடியலை அப்படின்னா அவங்கள ஏற்றுக்கிட்டு அவங்க கூட சந்தோஷமாக நம்ம வாழ பழகிக்குவோம். நன்றி, வணக்கம்.